பொதுவாகவே தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் வெளியீட்டு விழா இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டையுமே வந்து கூப்பிடுவாங்க. எல்லா திரையுலகத்தில் இருக்கிறவங்களையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. ஆனால் அதர் ஸ்டேட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா தமிழிலேருந்து சிறப்பு விருந்தினராக சில பேரை கூப்பிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம். அதுலேயும் குறிப்பாக தெலுங்கு இண்டஸ்ட்ரி. மகேஷ் பாபுவோட படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோ ரிலீஸில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரை கூப்பிட்டுருக்காங்க சீஃப் கெஸ்டா. ஷங்கர் ஆல்ரெடி ஐ படத்தோடைய ஆடியோ ரிலீஸ், அதனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அப்படி இப்படின்னு பயங்கரமா பிஸியா இருக்காரு. இந்த நேரத்தில் எப்படி இவர் ஆடியோ ரிலீஸ்ல, அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஆடியோ ரிலீஸ்ல கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எந்த ஒரு உள்குத்துமே இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அநேகமாக ஷங்கருடைய அடுத்த படத்தில் மகேஷ் பாபு நடிக்க போகிறாரோ, அதனால தான் தமிழ்லேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துட்டுருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லார்கிட்டருந்தும் எழுது. ஆல்ரெடி தமிழில் விஜய் கூட ஒரு படம், ரஜினிகாந்த் கூட ஒரு படம் பண்ண போகிறதா தகவல்கள் அங்கங்கே வெளியாகிட்டே இருந்தது. ஆனால் அது எதுவுமே உறுதி செய்யப்படாமல் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் மகேஷ் பாபுவோடைய பாடல் வெளியீட்டு விழாவில் ஷங்கர் கலந்துக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை அவருடைய படத்தில் மகேஷ் பாபு நடிச்சாலும் நடிக்கலாம். அதை பற்றின விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நமக்கு தெரியும். ஷங்கருடைய ஐ திரைப்படத்தோடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடந்துகிட்டே இருக்கு. ரிலீஸ்க்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்க இந்த படத்தோடைய பாடல் வெளியீட்டு விழாவும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தில் ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமாக விக்ரமோடைய மேக்கப், விக்ரமோட மேக்கிங், இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த படம் எப்போ வெளியாக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கும்போது இந்த படத்தோட டீசர் வந்து வெளியாயிருக்கு. இந்த டீசர் மூலமாக இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னும் ரெட்டிப்பாயிருக்கு. ஸோ படம் எப்போ வருது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.